கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 24. ததோ நிஷ்கீரம்ய லங்காயா யாதுதான்யக சஹஸ்ரசக மந்தோதர்யா சமம் தத்ர பிரருதந்த்ய உபாத்ரவன். ஒன் பை ஒன் மீனிங். அதன் பிறகு நிஷ்கரம்ய வெளிவந்து லங்காயா இலங்கையிலிருந்து யாதுதான்ய ராட்சசர்களின் மனைவிகள் சகசிரச ஆயிரமாக மந்தோதர்யா ராவணனின் மனைவியான மண்டோதரி முதலான சமம் உடன் தத்ர அங்கு பிரருதந்த்ய துக்கத்தால் அழுதபடி உபாத்ரவன் தங்களது இறந்த கணவன்களின் அருகே வந்தனர். டிரான்ஸ்லேஷன். அதன் பின் யாருடைய கணவன்மார்கள் யுத்தத்தில் உயிரிழந்தார்களோ அந்த பெண்கள் அனைவரும் ராவணனின் மனைவியான மண்டோதரியின் தலைமையில் இலங்கையை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் இடைவிடாத அழுகுரலுடன் ராவணன் முதலான ராட்சசர்களின் உயிரற்ற உடல்களை அணுகினர். பதம் 25. ஸ்வான் பந்தூன் பரிஷ்வஜ்ய லக்ஷ்மணே இஷுபீர் அர்திதான் ருருது சுஸ்வரம் தீனா க்னந்த்ய ஆத்மானம் ஆத்மனா. ஒன் பை ஒன் மீனிங். ஸ்வான் அவரவர் கணவன்மார்களை, பந்தூன் நண்பர்களை, பரிஷ்வஜ்ய தழுவிக்கொண்டு, லக்ஷ்மணை ஷுபி லக்ஷ்மணரின் அம்புகளால், அர்திதான் கொல்லப்பட்ட, ருருது எல்லா மனைவியரும் பரிதாபமாக அழுதனர். சுஸ்வரம் இது கேட்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. தீனா மிகவும் இரங்கத்தக்க, க்னந்த்ய அடித்துக்கொண்டு, ஆத்மானம் தங்கள் மார்பகங்களை, ஆத்மனா தாங்களாகவே. டிரான்ஸ்லேஷன். தங்களுடைய கணவன்மார்கள் லக்ஷ்மணரின் அம்புகளால் கொல்லப்பட்டதால் துக்கத்தால் தங்களது மார்பகங்களை அடித்துக்கொண்ட அந்த பெண்கள் அவரவர் கணவன்மார்களை தழுவிக்கொண்டு அனைவரிடமும் முறையிடும் வகையில் மிகவும் பரிதாபமாக அழுதார்கள். பதம் 26. ஹாஹதாக ஸ்ம வயம் நாத லோக ராவண கம்யாயா சரணம் லங்கா த்வத் விஹீனா பரார்திதா. ஒன் பை ஒன் மீனிங். ஹா அந்தோ, ஹதா கொன்றீர்கள், ஸ்ம முன்பு, வயம் நாங்கள் அனைவரும், நாதனே, லோக ராவண பலரை அளவைத்த கணவரே, ராவண பிறரை அளவைக்கக்கூடிய ராவணா, கம் யாரிடம், யயாத் அடையும், சரணம் லங்காபுரி, த்வத் விஹீனா நீங்கள் இல்லாமல், பரார்த்திதா எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு. டிரான்ஸ்லேஷன். நாதனே தலைவா, பிறருக்கு நீங்கள் துன்பம் இழைத்ததால் ராவணன் என்று அழைக்கப்பட்டீர். ஆனால் இப்போது நீங்கள் வெல்லப்பட்டதால் நாங்களும் வெல்லப்பட்டோம். நீங்கள் இல்லாத இந்த இலங்கை எதிரியால் வெற்றி கொள்ளப்பட்டதால் இப்பொழுது நாங்களும் தோற்றவர்கள் ஆனோம். இந்த இலங்கை புகலிடம் தேடி யாரிடம் செல்லும்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ராவணன் எவ்வளவு கொடூரமானவன் என்பதை அவனது மனைவி மண்டோதரியும் பிற மனைவிகளும் நன்கு அறிந்திருந்தார்கள். ராவணன் என்றாலே பிறரை அழ வைப்பவன் என்றுதான் பொருள். ராவணன் பிறருக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வந்தான். ஆனால் சீதைக்கு தொல்லை கொடுத்ததன் மூலமாக ராவணனின் பாவங்கள் உச்ச நிலையை அடைந்த போது பகவான் ஸ்ரீ ராமரால் ராவணன் கொல்லப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 24, 25, 26 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரிபோல்.